நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முக்கியமாக இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. நன்றி, வணக்கம், நம சிவாய. நான் சத்யசீலன், HKSS ஃபெங் ஷூய் ஐட்டம் சப்ளையரோட ஓனர். ஓகே, நம்ம சாப்பிட்ற நேரத்தில் அன்னபூர்ணி அம்மாவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மகாலட்சுமி அம்மாவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மகாலட்சுமி அம்மா நம்மளுக்கு பணம் கொடுக்கறனால தான் நம்மளால நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுது. நம்ம சாப்பிடும்போது இரண்டு காரியங்களை நம்ம சத்தியமாக செய்யக்கூடாது. இந்த இரண்டு காரியங்களை நம்ம செய்யும் போது அன்னபூர்ணி அம்மாவும் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, மகாலட்சுமி அம்மாவும் நம்ம கூட ரொம்ப நாள் தங்க மாட்டாங்க. அது என்ன ரெண்டு விஷயங்கள்? முதலாவது, இப்போ நம்ம ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம் வச்சுப்போம். ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒத்த கையில் சாப்பிட்டுக்கிட்டே ஃபோனில் ஆன்லைனில் வந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, காசு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒன்றாவது, நம்ம அன்னபூர்ணி அம்மாவை மதிக்கல, நம்ம மகாலட்சுமி அம்மாவை மதிக்கல. அப்போ நம்ம அதிர்ஷ்டம் எங்கே போகும்? யாருக்கு நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ பணத்தெல்லாம், அவங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டம் எல்லாம் போய் சேரும். டிஜிட்டல் மூலியமாக, பிரபஞ்ச சக்தி மூலியமாக உங்களோட அதிர்ஷ்டங்கள் அங்கே போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு பண கஷ்டம் நிறையா வந்துடும். அடுத்தது, நம்ம இப்போ ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க, கடையாக வந்து காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவோம். ஓகேயா, ஓப்பனாகவே கஷ்டமாக இருக்கு, எனக்கு பணம் இல்லை, காசு கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களோட வாலெட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி பணம் எடுத்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே அன்னபூர்ணி அம்மாவும் உங்க கூட இருக்க மாட்டாங்க, மகாலட்சுமி அம்மாவும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்போ யார் கூட இருப்பாங்க? நீங்கள் காசு கொடுத்து உதவி பண்ணுறீங்களா அந்த பிச்சைக்காரன், அவன் ஒன்றும் பணக்காரன் ஆயிடுவான், அவன் டைட்டிலை மாற்றிடுவான். ஓகேயா, அவனுக்கு பணம் கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ நான் பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்கக்கூடாதா? நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாராச்சும் வந்து டொனேஷன் கொடுங்க, நான் சாப்பிடல, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் இருக்க சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடை விட்டுட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுக்கறது, அது மகா தப்பு. உங்கள் கையில் காசு தங்காது, சத்தியமாக தங்காது. இதுக்கு மேலே இந்த தவறுகளை செய்யாதீங்க. ஓகே, இப்போ நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். உங்களில் யாரும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையோ, 3ஆம் மாதம் 1ஆம் தேதி HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பவர்ஃபுல் 3.0 நான் லான்ச் பண்ணுறேன். மலேசியா பூரா, சிங்கப்பூரை சேர்த்து தான் சொல்கிறேன். 25 வெண்டர்ஸ் எடுத்து செய்கிறாங்க. யார் எல்லாம் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பற்றி என்னான்னு தெரியாதோ தயவு செய்து என்னோட டிக்டாக் பேஜில் போய் நீங்கள் தட்டி பாருங்கள். கிறிஸ்டல் வாட்டர்னா என்ன, கிறிஸ்டல் வாட்டர் எதில் செஞ்சது, கிறிஸ்டல் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்ன, நான் 3 வீடியோ பின் பண்ணி வச்சிருப்பேன் இந்த கிறிஸ்டல் வாட்டர் சம்மந்தப்பட்டது. நீங்கள் டிக்டாக் பேஜுக்கு போனாலே நீங்கள் தட்டி பார்க்கலாம். 3 வீடியோ டாப் 3ல இருக்கும். கிறிஸ்டல்னா என்ன, கிறிஸ்டல் வாட்டர் எப்படி செஞ்சது, கிறிஸ்டல் வாட்டரோட மகிமைகள் என்ன, கிறிஸ்டல் வாட்டர் என்ன மேஜிக் செய்யும், கிறிஸ்டல் வாட்டர் எப்படி உங்கள் தலையெழுத்தை மாற்றுன்னு அந்த வீடியோ டீட்டெயிலாக அங்கே இருக்குது. இந்த கிறிஸ்டல் வாட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட கான்டாக்ட் நம்பரு 16-291-2273, 16-291-2273. நான் சத்யசீலன், வணக்கம், நமச்சிவாய. முக்கியமானது ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை எவ்வளோ பேருக்கு மேக்சிமமாக ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. எல்லாரையும் காப்பாற்றுவோம், எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம், நமச்சிவாய.